வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து வச்சிருக்கின்ற இந்த 3000 ஏக்கர் காணிகளை அவர்கள் விடுவிக்கப் போவதில்லை என்றே துணிஞ்சு சொல்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கின்றது. அதன் பிரகாரம்தான் எங்களுடைய மக்களும் தங்களுடைய சொந்த காணிகளுக்கு செல்வதற்கான இந்த போராட்டங்களை முன்னெடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையிலே மக்களுடைய போராட்டங்கள் முற்றிலும் நியாயமானவை. இந்த 3000 ஏக்கர் காணி அன்ரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் தேர்தல் காலத்தில் அந்த காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்னிலைப்படுத்தித்தான் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலையும் பதிவு செய்துதான் அவர்கள் போட்டியிட்டார்கள். தேர்தலுக்கு பிற்பாடு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற முதலாவது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்த பொழுது அந்த கூட்டத்தில் அறிவித்தவர் மக்களுடைய காணி மக்களுக்கு, இராணுவத்துக்கு அந்த காணிக்கும் எந்த விதத்திலையும் தொடர்பு இருக்க முடியாது என்றும், இராணுவம் தேவையற்ற முறையில் தான் இந்த இடங்களை ஆக்கிரமித்திருக்கிற வகையில் மக்களுடைய இடங்களை அவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். மக்களுடைய இடங்களில் விடுவித்து உடனடியாக அவர்கள் குடியேறுவதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்பதையே நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த பலாலி மக்களுடைய போராட்டம் ஏற்கனவே மயிலட்டியிலே இருக்கக்கூடிய மக்களுடைய போராட்டத்தோடு வலி சேர்க்கின்ற வகையில் தான் இது அமைந்து இருக்கின்றது. அந்த வகையில் இந்த 3000 ஏக்கர் காணி அன்ரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் தேர்தல் காலத்தில் அந்த காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்னிலைப்படுத்தித்தான் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலையும் பதிவு செய்துதான் அவர்கள் போட்டியிட்டார்கள். தேர்தலுக்கு பிற்பாடு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற முதலாவது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்த பொழுது அந்த கூட்டத்தில் அறிவித்தவர் மக்களுடைய காணி மக்களுக்கு, இராணுவத்துக்கு அந்த காணிக்கும் எந்த விதத்திலையும் தொடர்பு இருக்க முடியாது என்றும், அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் அரசாங்கத்துடைய முதலாவது வரவு செலவு திட்டம் விவாதிக்கப்பட்ட பொழுது இராணுவத்துடைய எண்ணிக்கையை 1,00,000க்கு குறைக்கப் போவதாகவும், அந்த வகையில் இராணுவம் இன்றைக்கு ஆக்கிரமித்து கொண்டு இருக்கக்கூடிய காணிகள், பொதுமக்களுடைய காணிகள் அனைத்தையும் விடுவிக்கிறது மெனோனிலையோடு தான் அரசாங்கம் இந்த முடிவுகள் அனைத்தையும் எடுக்கிறதாகவும் அறிவிச்சிருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த அறிவிப்புகள் நடந்து தேர்தல் முடிஞ்சு 2 வருஷம் முடிய இன்றைக்கு இந்த அரசாங்கம் அந்த கருத்துகளுக்கு நேர்மாறாக இன்றைக்கு வெலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் தொடர்ந்தும் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து வச்சிருக்கின்ற இந்த 3000 ஏக்கர் காணிகளை அவர்கள் விடுவிக்கப் போவதில்லை என்றே துணிஞ்சு சொல்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கின்றது. அதன் பிரகாரம்தான் எங்களுடைய மக்களும் தங்களுடைய சொந்த காணிகளுக்கு செல்வதற்கான இந்த போராட்டங்களை முன்னெடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையிலே மக்களுடைய போராட்டங்கள் முற்றிலும் நியாயமானவை. ஒரு இராணுவத்துடைய பாதுகாப்புக்குரிய தேவைகள் என்று கருதினாலும் கூட இன்றைக்கு ஆக்கிரமித்து இருக்கின்ற இந்த 3000 ஏக்கரில் கிட்டத்தட்ட 85% காணி இராணுவ பாதுகாப்பு தேவைகளுக்கு பயன்படுத்தாத காணிகள். மாறாக விவசாயம் செய்து மக்களுடைய பொருளாதாரத்தை இன்னும் அழிப்பதற்கும் பலவீனப்படுத்துவதற்கும் பயன்படுத்துகின்ற காணிகள். அண்மை காலமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த இராணுவம் எப்படி இந்த மக்களுடைய பொருளாதாரத்தை அழிக்கிறதுக்கு முக்கியமான சந்தைகளில் தங்களுடைய அந்த உற்பத்திகளை கொண்டு சேக்கினம் மண்டதை அமலப்படுத்தியிருந்தது. இந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் பல வருஷங்களாக முன்வைக்க அதை நிராகரித்து வந்த ஒரு இடத்துல ஊடகங்கள் ஊடாக
அது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இந்த போராட்டங்கள் நியாயமானவை. நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுவது, நாங்கள் தனித்தனியாக நின்று போராடுறதை தவிர்த்து எங்களுடைய மக்களுடைய இந்த உரிமை சார்ந்த விடயங்களை தொகுத்து ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு மாபெரும் போராட்டமாக நாங்கள் இதை மாற்றி அமைக்க வேணும். அதை அடைவதற்கு எங்களுடைய பூர்ண ஒத்துழைப்பும் பங்களிப்பும் நிச்சயமாக இருக்கும் என்பதையும் நாங்கள் சொல்லி காட்ட விரும்புகின்றோம். பலாலி மக்களுடைய உண்மைக்கான உரிமைக்கான இந்த போராட்டம் 6வது வாரமாக தொடர்ந்து நடைபெறுகின்றது. அவர்களுடைய இந்த சொந்த நிலத்துக்கு செல்ல வேண்டும், தங்களுடைய சொந்த நிலத்திலே குடியிருக்க அனுமதிக்க வேண்டும் என்பதற்கான அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி 6வது நாளாக 6வது வாரமாக அவர்கள் இந்த தொடர் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இராணுவம் தேவையற்ற முறையில் தன்னை தான் இந்த இடங்களை ஆக்கிரமித்திருக்கிற வகையில் மக்களுடைய இடங்களை அவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். மக்களுடைய இடங்களில் விடுவித்து உடனடியாக அவர்கள் குடியேறுவதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்பதையே நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதற்கான இந்த தொடர் போராட்டத்துக்கான முழு ஆதரவுகளும் எங்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நாங்கள் பல தடவைகள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம். ஆனால் பேசுவதால் கிடைக்கும் என்பதல்ல. கடந்த வெள்ளிக்கிழமை ஜனாதிபதிக்கு நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக கடிதமும் எழுதியிருக்கிறோம். இது தொடர்பாக தங்களோடு பேச வேண்டும் என்று அதற்கான அனுமதியும் கோரியிருக்கிறோம். விரைவாக இந்த மயிலிட்டி, பலாலி, வசாவிளான், குறும்பசிட்டி காணி விடுவிப்புகள் தொடர்பாகவும், கேப்பாப்பிளவு, மயிலத்தமடு, மாதவனை போன்ற காணி விடுவிப்புகள் தொடர்பாகவும் அவரோடு நாங்கள் பேச இருக்கிறோம். ஆகவே இது ஒரு அவசரமானதும், ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட காணிகளையே விடுவிக்காமல் இராணுவம் தோட்டம் செய்து விவசாயம் செய்து பொருட்களை விற்பனை செய்வதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. ஆகவே இந்த இராணுவத்தினுடைய பலாத்காரமான அபகரிப்பை, மக்களுடைய காணிகளை சுரண்டி வைத்திருக்கிற தன்மையை நிறுத்தி உடனடியாக அவரிடம் காணியை வழங்க வேண்டும் என்பதற்கான இந்த போராட்டத்திற்கான முழு பங்களிப்பையும் புலம்பெயர் தமிழர்களிடமும் நாங்கள் முன்வைக்கிறோம். இதை நீங்கள் வெளிநாடுகளிலே உள்ள அமைச்சுக்கள், வெளிநாட்டு தூதரகங்களுக்கூடாகவும் அழுத்தங்களை பிரயோகிக்கிற பொழுதுதான் இங்கு அதற்கான ஒரு முழு விடுதலை அல்லது அதற்கான ஒரு முழுமையான வீச்சு கிடைக்கும் என்பதையும் நாங்கள் முன்வைக்கின்றோம். இப்ப நாங்கள் அகதிகள் என்ற போர்வைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அகதிகள் நாங்கள் எல்லாம் இப்ப அகதிகள் தான். என்னென்னு சொன்ன இப்ப எங்கட சொந்த காணி இதை விட்டு இலங்கைக்கே நாங்க அகதிகள் இருக்கிறாங்க. புலம்பெயர்ந்து போய் அகதிகள் வாழ்க்கை வாழினம் என்றதை விட நாங்கள் இலங்கை நாட்டிலே அகதிகளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சொந்த காணி, சொந்த வீடு இல்லாமல் ஆக்கி விட்டுருக்கணும். எங்கட காணிகளை விட்டு எங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்றது மாதிரி எங்களை தெரு கோடிகள் மாதிரி தெருவா திரிஞ்சு வாங்கன்றது மாதிரி எங்களை அகதிகள் வாழ்க்கை வாழ்ந்து இப்படியே நாங்கள் ஓடுபட்டோம்னான் இருக்கிறோம். இச்ச வரைக்கும் நிம்மதியா ஒரு இடத்துல நாங்க இருக்கல. அப்படி செய்திருக்கீங்கள எங்களுக்கு தயவு செய்து எங்கட இந்த காணிகள் எங்கட மக்கள் டோப்படையும் நாங்கள் இதை என்னவோ செய்து கொண்டு நாங்க வாழுவோம் கட்டாயம். இப்ப எத்தனை வருஷம்? 36 வருஷமா எங்கட மக்கள் ஓடி திரியுதுகள். என்ன அதுகளே தாங்கள் பார்த்து அதுகளை எடுப்போம். இந்த மக்கள் எங்க இருக்குது அதுகளுக்கு ஏற்ற ஒரு உதவிகளை செய்யறதுக்கு அதுகள்கிட்ட கஷ்டங்களை கேட்டு அறியணும் என்று சொல்லி இந்த அரசாங்கம் இன்னும் முன்னுக்கு வரையில் எத்தனையோ இடங்கள்ல போய் கேட்கணும். மட்டக்களப்புல போய் விசாரிக்கணும். உங்களுக்கு பாசோராந்தரியம் கோயில கூட மீட்டிங் வச்சாரு. அங்க என்ன இந்த மக்கள் எங்க இருக்கணும் என்றதே தேடுதல் செய்திருக்கோம். இந்த 36 வருஷமா இந்த மக்கள் போய் எங்க இருக்குதுங்க, எங்கெங்க போய் அதுகள் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறோன்றதை அவையும் பார்க்கல, தேடி பார்க்கல. இப்ப மக்களா தான் தாங்களா இதுல போராட்டம் செய்து இந்த காணிகளை தாங்க மீண்டு எடுப்போம்னு சொல்லி வந்திருக்கிறோம். இவைகள் எங்களுக்கு இந்த காணிகளை இந்த மக்கள் இந்த கையில ஒப்படைக்க வேணும். ஒப்படைச்சாதான் அதுகள் நிம்மதியா வாழ்றதுக்கு அதை கட்டாயம் இந்த காணிகளை கொடுக்கணும் என்று கேட்கிறோம். நாங்க போராட்டம் தொடங்கிலிருந்து காலை 8:30 12:30 மட்டும் இப்படித்தான் நிற்கிறோம். தரப்பாலம் தட்ட தடை என்ன செய்யறதுக்கு பார்த்தீங்களா? இதை பார்த்தீங்க இப்படியே நிற்கிறோம் வெயிலுக்கு கொளுத்தும் வெயில். உடம்பெல்லாம் நைனாவோ
வல்வெட்டி துறையில் சீவியூ போட்டிங் பார்ட்டி ஹால் லக்ஸரி ரூம்ஸ் இந்தியன் ரெஸ்டாரண்ட் வில்லேஜ் ஹோட்டல் யஃப்னா நோர்தர்ன் பாயிண்ட்